இட்லி தோசைக்கு ஈஸியாக கடலப்பருப்பு சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கிறோம், வறுத்த கடலப்பருப்பு. அது கூட வந்து வரமிளகா 4 எடுத்திருக்கோம், வெள்ளைப்பூடு 4 எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு வந்து வறுத்த கடலப்பருப்பு வாங்காதீங்க, பச்சை கடலப்பருப்பு வாங்கிட்டு அதை வந்து நீங்களே வறுத்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அது கூட வந்து கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கடலப்பருப்பு மட்டும் பச்சை கடலப்பருப்பு வாங்கி வறுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு இனி வந்து நம்ம கொஞ்சம் சீரகம் வந்து போட்டுக்கிறோம். சீரகம் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி, நம்ம இட்லி தோசைக்கு தான் அப்படின்றப்போ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை சாப்பாட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கடலப்பருப்பு சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இட்லி தோசைக்குன்றனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.